திஸ் இஸ் அகு டெய்லி ரொட்டீன். ஜஸ்ட் ஃப்ரைடே மார்னிங் போலங்க. மார்னிங் எழுந்திரிச்சி நேரமாக தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டு கையோட சாமியை கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டுங்க. ஃபஸ்ட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அப்புறம் விளக்குது சாமி கும்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா வீட்டு பக்கத்தில் வினிப்பன் கோயில் இருக்குதுங்க, அங்கேயும் போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுங்க. அங்கே போயிட்டு இதுதாங்க நான் இப்போ ஃப்ரைடே ஆனாலும் இந்த கோயிலுக்கெல்லாம் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்ததுமே கோயிலுக்கு பார்த்தா ரொம்ப குப்பையாக இருக்குங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே தொடக்கிறதுங்க. அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டுங்க. அப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிட்டு அங்கே கோவிலில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எப்படியும் 1 hour கிட்ட ஆகிடுங்க. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் விளக்கு வச்சு பூ போட்டுட்டு விளக்கு வச்சு சாமி கும்பிட்றதுக்கு 1 hour கிட்ட மேலே ஆகிடுங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஈவினிங் போல் ஆடி வெள்ளிக்கிழமைனாங்க. அதனால் தேங்காய் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சின்ன வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க. அங்கே போயிட்டு தேங்காய் ஒரு 5 தேங்காய் எடுத்து இது பண்ணிட்டுங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நாங்கள் பொட்டுக்கடலை, பச்சரிசி, பாசிப்பருப்பு, நாட்டு சர்க்கரை இதெல்லாமே ட்ரைவாக பண்ணிவிட்டு அது மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பல்சு சுற்றி எடுத்து தேங்காய்க்குள்ளே போட்டு அதில் தேங்காய் தண்ணியை ஆட் பண்ணி குச்சியில் போட்டு குத்தி மஞ்சள்லாம் பூசினதுக்கப்புறமா சுட்டுட்டேங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறமா நானும் என்னோடய பொண்ணும் கோவிலுக்கு போயிட்டோங்க. ஏன்னா நாங்கள் ஒன்று சுத்தம்ல அதை எடுத்துகிட்டு எங்கள் ஊரில் விநாயகர் கோவில் இருக்குதுங்க. அங்கே போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டுங்க. என் பொண்ணு தாங்க விரும்பி கூப்பிட்டா. அதுக்கப்புறம் வெளியில் ஒரு விநாயகர் இருக்கிறாருங்க, அவர்கிட்டயே போய் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்து நானும் என்னோடய பொண்ணும் உடைச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உடைச்சிங்க. என் பொண்ணோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள், அவள் கொடுக்குறது